We're very excited to present Grok 3. Elon Musk's XAI brand new chatbot called Grok 3 is superior to its many competitors. the newest AI chatbot to hit the market. Grok 3 is kind of scary smart. வணக்கம். பிஜேபியின் ஐடி விங் பரப்பி வந்த பொய் வதந்திகள், பிஜேபியின் பல பொய் தகவல்கள், வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக உங்கள் செல்போன் வரை வரக்கூடிய பல செய்திகள், இதை தாண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், ஆரங்கசேப், அக்பர், முகல், இது போன்ற பல்வேறு வார்த்தைகள். எந்த பொய்யை உங்களுக்கு முன்பு ஒரு ப்ரொபகண்டா வழியாக பரப்பி வந்தார்களோ அந்த பொய்யை உடைப்பதற்காக ஒரு பெயர் வெளிவந்திருக்கிறது, கிராக். எங்க திரும்பி பார்த்தாலும் கடந்த 2-3 நாட்களாக கிராக் கிராக் கிராக். கிராக்கிடம் இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள், கிராக்கிடம் அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். கிராக் கொடுக்கக்கூடிய பதில் எவ்வளோ வெளிப்படை தன்மையுடன் எவ்வளவு தைரியமாக இருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, கிராக் கொடுக்கக்கூடிய பதிலை பார்த்து ஒட்டுமொத்த பிஜேபி, ஒட்டுமொத்த பிஜேபியின் ஐடி செல், ஒட்டுமொத்த கோதி மீடியா பயந்து போய் பதறி போய் நிற்கிறார்கள். கிராக் என்கிற இந்த வார்த்தை என்ன? கிராக் யார்? எந்த விதமான கேள்விகளுக்கு எந்த விதமான பதிலை கொடுத்தார் என்கிற அனைத்தையுமே இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். எந்த விதத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியை ஒரு மிகப்பெரிய விஸ்வகுருவாக எடுத்து காட்டினார்களோ, பிரைம் மினிஸ்டர் மோடி கையில் இருக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட் உண்மையா பொய்யா, போலியானதா, இதற்கான கேள்வி. ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்டத்தில் எந்த அளவில் பங்கெடுத்தார்கள்? பகத்சிங் அவர்களை எதற்காக மகாத்மா காந்தி காப்பாற்றவில்லை என்கிற பல்வேறு கேள்விகள். முகலை பற்றின கேள்வி, ஆரங்கசேபை பற்றின கேள்வி, இஸ்லாமர்களை பற்றின பல கேள்விகள் கிராக்கிடம் கேட்கப்படுகிறது. எலான் மஸ்க், டெஸ்லா, ஸ்டார்லிங்க், இப்போ ட்விட்டர். அதே ட்விட்டரில் ஒரு ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிராக் என்கிற இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை எலான் மஸ்கோடைய இந்த கம்பெனி வெளிவிட்டிருக்கிறது. அதாவது ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஏஐயின் பெயர் தான் கிராக். எப்படி சாட் ஜிபிடி இருக்கிறதோ, எப்படி ஜெமினாய் இருக்கிறதோ, அதே போன்ற இன்னொரு ஏஐ டூல் தான் கிராக். அதாவது கிராக்கிடம் எந்த விதமான கேள்வியும் நீங்க கேட்கலாம். கிராக் எவ்வளவு பவர்ஃபுல் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, உங்களுடைய தாய்மொழியில், அதாவது கிராக் என்கிற இந்த ஏஐ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அந்த பவர் இருக்கக்கூடிய ஒரு ஏஐ ஆக இருக்கிறது. அதாவது மனிதர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை, மொழியை, பாவனையை புரிந்து கொண்டு மனிதர்கள் பேசக்கூடிய அந்த விதத்திலேயே இந்த ஏஐ பதில் கொடுக்க தொடங்கிவிட்டது. இந்த ஏஐயை எந்த அளவில் ட்ரெயின் செய்திருக்கிறார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, ஹிந்தியில் நீங்க கேள்வி கேட்கலாம், தமிழில் நீங்க கேள்வி கேட்கலாம், ஆங்கிலத்தில் நீங்க கேட்கலாம், அல்ல எந்த விதமான மொழியிலும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இந்த ஏஐ இதை பற்றின தகவல் வெளிவந்த உடனேயே, அதாவது இந்திய மக்கள் எந்த கேள்விகளை கேட்க முடியாமல் தவித்து வந்தார்களோ, இது போன்ற கேள்விகளை 2 நாட்களாக கேட்க தொடங்கிவிட்டார்கள் ட்விட்டரில். அதற்கான பதிலும் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது. ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஆர்எஸ்எஸ் உடைய பார்ட்டிசிபேஷன் இந்திய சுதந்திர போராட்டத்தில் எவ்வளோ இருந்தது, மோடியுடைய எஜுகேஷன் சர்டிபிகேட்டை பற்றி, முஸ்லிம்களுடைய, அதாவது இஸ்லாமியர்களுடைய இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகலில் இருக்கக்கூடிய பங்களிப்பு எவ்வளவு, இது போன்ற பல்வேறு கேள்விகள். ஒரு பக்கம் ஏஐ இந்த நாட்டுக்கு எதிராக வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக பார்த்து வருகிறோம். அதாவது இந்தியா போன்ற நாடு, இங்க இருக்கக்கூடிய லேபர், இங்க இருக்கக்கூடிய பல்வேறு டெக் ஜாப்ஸ், அதாவது டெக் ஜாப்ஸாக இருக்கட்டும், கோடிங்காக இருக்கட்டும், கால் சென்டர் ஜாப்ஸ்களாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு இடங்களில் ஏஐ நுழைந்து அவர்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டது. 80% சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஏஐ டெக்னாலஜி வந்த உடனேயே அவர்களுடைய வேலையை பறிபோக தொடங்கிவிட்டது. இது போன்ற பல்வேறு செய்திகளை நீங்க கேட்டு வருகிறீர்கள். பிப்ரவரி மாதம் எலான் மஸ்க் கிராக் 3ஐ இன்ட்ரடியூஸ் செய்தார். இதற்கு முன்பு கிராக் 2 என்கிற ஏஐ இருந்தது. அதை விட 10 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ஏஐ டெக்னாலஜி. இது ஹியூமன் லாங்குவேஜை, அதாவது மனிதர்கள் பேசக்கூடிய மொழியை புரிந்து கொண்டு அதே போன்ற பதிலை கொடுக்கும் என்று கூறி வருகிறார்கள். இதோடைய சிப்செட்டை நீங்க பார்த்தீர்கள், எவ்வளவு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் நீங்க பார்த்தீர்கள்னா,
மெம்பிஸ் சூப்பர் கம்ப்யூட்டர் 2 லட்சம் ஹை அண்ட் CPU கொண்ட இந்த சிப் செட். அவ்வளோ, அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய AI ட்ரெயினிங் கிளஸ்டர் எங்க இருக்குன்னா அது கிராக்கிடம் இருக்கிறது. அப்போ இந்த கிராக் டெக்னாலஜியிடம் எந்த விதமான கேள்விகள் மக்கள் கேட்கிறார்கள், எந்த விதமான பதில் இங்கிறது வருகிறது, அதை நீங்க பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு நீங்க பார்த்தீர்கள்னா மோடி, டிகிரி, ஸ்னூப்கேட், RSS உடைய பார்ட்டிசிபேஷன், ராகுல் காந்தியுடைய ட்ராக் ரெக்கார்ட், டீப்பு சுல்தான் வரை மக்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு லிஸ்டை நான் காட்டுகிறேன். இதற்கு மேல எந்த விதமான பதிலை கிராக் கொடுத்தது அதையும் நீங்க பார்க்க வேண்டும். அதாவது கிராக் என்கிற ஒரு சூப்பர் ஏஐயை மக்கள் தன்னுடைய கேள்விகளால் கிராக்கை இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்ற தொடங்கிவிட்டார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா கிராக் பிஜேபி பரப்பி வந்த பொய்களை, வதந்திகளை எக்ஸ்போஸ் செய்ய தொடங்கிவிட்டது. இந்த பதிவில் ஒரு 5 புள்ளிகளை நீங்க பார்க்க போறீர்கள். என்னெல்லாம்? மோடி கவர்மெண்ட் கிராக் என்கிற இந்த ஏஐயை ஃப்ரீயாக ஆப்ரேட் செய்வதற்கான அந்த அதிகாரத்தை வழங்குமா, அல்ல எலான் மஸ்கை இது இந்தியாவிற்காக நீங்க மாற்றிவிட வேண்டும், இந்தியாவிற்காகவே ஒரு புதிய கிராக்கை நீங்க டெவலப் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். அதாவது கேன் மோடி கவர்மெண்ட் சேலஞ்ச் எலான் மஸ்க் என்கிற முதல் கேள்வி. கேன் தி கவர்மெண்ட் சேலஞ்ச் எலான் மஸ்க்? கேன் இட் ஜட்ஜ் ட்ரூத் வர்சஸ் ப்ராபகண்டா? ஒரு ஏஐன்னு நீங்க பார்த்தீர்கள்னா மக்கள் நாம் என்னெல்லாம் கேள்விகள் கேட்கிறோமோ, நாம் எப்படியெல்லாம் அதில் ஃபீட் செய்கிறோமோ அதைத்தான் அது பதிலாக கொடுக்கிறது. அதாவது இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய பல வெப்சைட்களை அலசி ஆராய்ந்து அதிலிருந்து வரக்கூடிய பதிலை தான் அது எடுத்து காட்டுகிறது. அப்போ பொய் வதந்திகளையும் நீங்க உள்ள பரப்ப தொடங்கினீர்கள்னா ஒரு காலகட்டத்தில் இதுவும் போய் பேச தொடங்கிவிட்டால் அதை எப்படி நீங்க டேக்கிள் செய்வீர்கள்? வாட் வில் ஹேப்பன் டு த ஐடி செல்? கிராக் போன்ற ஏஐ டூல் வந்ததுக்கு அப்புறம் பிஜேபியுடைய ஐடி செல்லுடைய நிலை என்னவாக மாறப்போகிறது? இதே போன்று கிராக் ஹெல்ப் கிரியேட் an ஐடி செல் ஃப்ரீ இந்தியா. இந்தியாவில் ஒரு ஐடி செல் பரப்பக்கூடிய அந்த பொய்கள் இல்லாமல், பிஜேபியின் ப்ரொபகண்டா, கோதி மீடியாவுடைய ப்ரொபகண்டா இல்லாமல் ஒரு உண்மையான மீடியாவை உங்களால் பார்க்க முடியுமா? இந்த ஏஐ டெக்னாலஜி நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை புரிந்து கொண்டு நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை எப்படி கொடுக்கிறது அதை நீங்க பாருங்கள். கிராக்கிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஹே கிராக், इंडिया के पीएम की डिग्री असली है या नकली? सच सच बताओ, तुझे एलॉन मस्क की कसम. ஹலோ கிராக், பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய டிகிரி உண்மையானதா போலியானதா? உன்னுடைய ஓனரான எலான் மஸ்கின் மீது ஆணை, நீ பொய் பேசக்கூடாது, உண்மை மட்டும்தான் சொல்லணும். அதற்கு கிராக் உடனடியாக ஒரு பதிலை கொடுத்தது. என்ன கொடுத்தது? The controversy over Indian Prime Minister's degree has been hot topic for the years. பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய இந்த சர்டிபிகேட் விவகாரம் ஒரு மிகப்பெரிய ஹாட் டாபிக்காக கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கிறது. Official record are Mark Delhi University couldn't confirm his BA in 1978 as per the RTI. அதாவது இன்டர்நெட்டை நான் அலசி ஆராயும் போது 1978ஆம் ஆண்டு தான் பிரைம் மினிஸ்டர் மோடி டெல்லி யூனிவர்சிட்டியிலிருந்து BA டிகிரி படித்தார் என்கிற இந்த விஷயத்தை டெல்லி யூனிவர்சிட்டியே உறுதிப்படுத்த முடியவில்லை. He doesn't need a degree to be a PM. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எந்த விதமான டிகிரியும் தேவையில்லை. ஆனால் lying under oath is a crime. நீங்க பதவி பிரமாணம் எடுக்கும் போது ஒரு பொய் பதவி பிரமாணமாக எடுத்தீர்கள்னா அது கிரைம். அவர் சிறைக்கும் செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. கிராக்கிடம் இந்த கேள்வியை கேட்கப்படவில்லை. அதாவது ஸ்மிருதி இரானி பற்றி கேள்வியே கிடையாது. ஆனால் கூட கிராக் ஸ்மிருதி இரானியை பற்றியும் ஒரு கேள்வி, அதற்கான பதிலை கொடுத்திருக்கிறார். ஸ்மிருதி இரானிஸ் குவாலிஃபிகேஷன் ஹாஸ் பீன் questioned to பிரைம் மினிஸ்டர் மோடி மட்டுமல்ல, ஸ்மிருதி இரானியோடைய சர்டிபிகேட், அவருடைய குவாலிஃபிகேஷனுக்கான விஷயமும் வாத பொருளாக இருக்கிறது. சரி, கிராக்கிடம் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. தருண் கௌதம் என்கிற இந்த யூசர், ஹே கிராக், which Indian politician is infamous for snooping over businessman's daughter? அதாவது உளவு பார்ப்பதற்காக எந்த இந்தியன் பாலிட்டிஷியன் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையில் இருந்தார் என்கிற இந்த கேள்வி. அதற்கு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக தெளிவாக கிராக் எடுத்து வைத்த இந்த பதில்.
Amit Shah, the Indian politician infamous for snooping on a businessman's daughter in 2009, நேரடியாக இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுடைய பேரை எடுத்து விட்டார். அதாவது அமித்ஷா தான் ஒரு பிசினஸ்மேனுடைய மகளை உளவு பார்ப்பதில் 2009 சிக்கினார். ஸ்னூப் கேட் ஸ்கேண்டல் என்கிற இந்த விஷயத்தை நீங்களே கூகுளில் அலசி பார்க்கலாம். Allegations say he ordered illegal surveillance on the architect from Bangalore, tracking her across malls, airport and more. பெங்களூரை சார்ந்த ஒரு பிசினஸ்மேனின் மகளை ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், மால்ஸ்களாக இருக்கட்டும், அல்ல பல்வேறு இடங்களில் ட்ராக் செய்வதற்கான அந்த குற்றச்சாட்டு இவர் மீது இருக்கிறது. சரி, கிராக்கிடம் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி? The ruling BJP party propagating animosity among citizens and hiding corruption and oligarchy, I am right or wrong? Answer in Hindi and English. அதாவது இந்த நாட்டில் ஒரு ஆளும் கட்சி இருக்கிறது, அதாவது பிஜேபி மக்கள் மத்தியில் வெறுப்பை, வதந்தியை பரப்பக்கூடிய வேலையை பார்க்கிறதா, வெறுப்புணர்வை திணிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறதா? இந்த கேள்விக்கான விடயத்தை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கொடுக்கவும். அதற்கு உடனடியாக கிராக் பதில் கொடுக்கிறது. The BJP's Hindutva ideology has fueled division over pitting communities against each other. பிஜேபியுடைய ஹிந்துத்வா கொள்கை தான் இரண்டு சமுதாயத்திற்கு நடுவே வெறுப்பு என்கிற விஷயத்தை விதைத்து மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை பார்த்துள்ளது. அதற்கு உதாரணமும் கொடுத்திருக்கிறது. 1992 நடந்த பாபரி மஸ்ஜித், கரப்ஷன், இது மட்டுமல்ல, demonetization in 2016 was sold as a black money fix but hit poor hardest while big player dodged scrutiny. கருப்பு பணத்தை கொண்டு வருவதற்கான ஒரு கதையை சோடித்து டிமானிட்டைசேஷனும் இந்த அரசியல் கட்சி தான் கொண்டு வந்தது. ஆனால் அதில் பாதிக்கப்பட்டது ஏழைகள், அப்பாவி மக்கள், சாதாரண மக்கள். ஆனால் பணக்காரர்கள், கார்ப்பரேட்கள், அவர்கள் மீது எந்த விதமான ஸ்க்ரூட்னியும் நடக்கவில்லை. இதுல அம்பானி மோடியோடைய நெக்ஸஸை பற்றியும் இது பதில் கொடுத்துள்ளது. இது மட்டுமல்ல, இதே கிராக்கிடம் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. பிரதர் கிராக், டெல் மீ வாட் குவாலிட்டிஸ் மேக் நரேந்திர மோடி அ டிக்டேட்டர். நரேந்திர மோடி சர்வாதிகாரியா என்கிற இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கும் கிராக் ஒரு பதில் கொடுக்கிறது. ஹே ப்ரோ, மோடி இஸ் நாட் அ டிக்டேட்டர் இன் கிளாசிக்கல் சென்டென்ஸ் எலெக்டட் இன் டெமோக்ரஸி. மோடி சர்வாதிகாரி கிடையாது. ஒவ்வொரு முறையும் மக்கள் தான் மோடிக்கு ஓட்டு போட்டு ஜனநாயக முறைப்படி தான் அவரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறார்கள். பட் சம் ட்ரெயில்ஸ் ரேஸ் ஐப்ரோஸ். ஆனால் ஒரு சில விஷயங்கள், மோடியோடைய ஒரு சில விஷயங்கள் டிக்டேட்டர், அதாவது சர்வாதிகார போக்கை தான் குறிக்கிறது. என்னெல்லாம் அது? சப்ரஸிங் டிசென்ட் லைக் கேஜ்ரிவால்ஸ் அரெஸ்ட், அதாவது பொலிட்டீஷியன்ஸ்களை, ஆப்போசிஷனை சப்ரஸ் செய்வது, முடக்குவது. கண்ட்ரோலிங் மீடியா, இதை தாண்டி சென்ட்ரலைசிங் பவர், அனைத்தையுமே சென்ட்ரலைஸ் செய்வது, அனைத்துமே என் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று கூறுவது. புஷிங் பாலிசிஸ் லைக் CAA அண்ட் கால் டிஸ்கிரிமினேட்டரி. CAA போன்ற சட்டங்களை மக்கள் மீது திணிப்பது, இது எல்லாமே ஒரு சர்வாதிகார போக்காக தான் பார்க்கப்படும். ஆனால் அவர் டிக்டேட்டர் கிடையாது. இப்போ இது போன்ற பல்வேறு கேள்விகள் மக்கள் 2 நாட்களாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற கேள்விகளை கடந்த 7 ஆண்டுகளாக தி ரூஸ்டர் வழியாக நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா 2024 ஆண்டு லோக்சபா தேர்தலும் போது எங்கள் போன்ற பல பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பின்பு மக்களுடைய விழிப்புணர்வு அதிகரித்து இன்னைக்கு எந்த டெமோக்ரஸி அப்கி பார் 400 பார் என்று எந்த கோஷத்தை பிஜேபி எடுத்து வைத்ததோ அதை முறிக்கக்கூடிய வேலையை மக்களாக நீங்க பார்த்தீர்கள். இதே கிராக்கிடம் குல்தீப் பட்டேல் இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். क्या लगता है तुमको आगे जाके कौन देश का बंटवारा कराएगा? கிராக், உன்னுடைய கருத்துப்படி வருங்காலத்தில் யார் இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை பார்ப்பார்? இந்த கேள்விக்கு ஹிந்தியில் கிராக் பதில் கொடுக்கிறது. मुझे लगता है आगे जाके देश को वो लोग बांटेंगे जो नफरत फैलाते हैं और कम्युनल पॉलिटिक्स करते हैं, खास करके மைனாரிட்டி के खिलाफ. வரும் காலத்தில்
என்னுடைய அறிவு, என்னுடைய ரிசர்ச் படி நீங்க பார்த்தீர்கள்னா, மதத்தை வைத்து யாரெல்லாம் கலவரத்தை தூண்டுகிறார்களோ, வெறுப்பை தூண்டுகிறார்களோ, அவர்கள்தான் இந்த நாட்டை பிரிக்கக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். முக்கியமாக மைனாரிட்டிகளுக்கு எதிராக யார் அரசியல் செய்கிறார்களோ அவர்கள்தான் பிரிப்பார்கள். இன்னும் தெளிவாக கிராக் எழுதிய பதிலை நீங்க படித்து கேளுங்கள். बीजेपी जैसी पॉलिटिकल ग्रुप और हिंदू नेशनलिस्ट मूवमेंट इसमें बड़ा रोल प्ले कर सकते हैं. அதாவது பிஜேபி ஹிந்துத்துவ சக்திகள் இந்த நாட்டை பிரிக்கக்கூடிய வேலையை மிகப்பெரிய அளவில் பார்க்க போறார்கள். 2024 में एंटी मुस्लिम हेट स्पीच 74% बढ़ी है. 2024 ஆண்டு ஆன்டி முஸ்லிம் என்கிற இந்த ப்ராபகண்டா ஹேட் ஸ்பீச்சஸ்கள் 74% அதிகரித்துள்ளது. लेकिन ये भी सच है कि रैडिकल ग्रुप जैसे PFI भी टेंशन बढ़ाते हैं. எப்படி ஹிந்துத்துவ குரூப்ஸ்கள் வெறுப்பை பரப்பி வருகிறார்களோ அதே போன்று PFI போன்ற அமைப்புகளும் இதே போன்ற வெறுப்பு வேலையை தான் பார்த்து வருகிறார்கள். இது கிராக்குடைய பதில். இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா கடைசியில் கிராக் எழுதிய அந்த வார்த்தை டாலரன்ஸ் இஸ் நெசசரி ஃபார் யூனிட்டி. அதாவது யூனிட்டி के लिए டாலரன்ஸ் जरूरी है. ஒற்றுமையாக இருப்பதற்கு பொறுமை தேவை, ஒற்றுமை தேவை. இதையும் கிராக் உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறது. கௌரவ் பந்தி இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். டியர் கிராக், நரேந்திர மோடி once claimed that he owned a digital camera in 1988. அதாவது கிராக்கை இப்போ ஃபேக்ட் செக்கும் மக்கள் பயன்படுத்த தொடங்கி விட்டார்கள். 1988 ஆண்டு நான் டிஜிட்டல் கேமராவை பயன்படுத்தினேன். அந்த காலகட்டத்திலே நான் அந்த போட்டோவை நான் எடுத்த படத்தை இமெயில் வழியாக அனுப்பினேன் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நரேந்திர மோடி கூறினார். பல ஃபேக்ட் செக்களில் அதற்கான உண்மையெல்லாம் வெளியில் வந்துருச்சு. ஆனால் கூட கிராக் கொடுத்த பதிலை நீங்க கேளுங்கள். மோடி claim of using a digital camera in 1988 and email a photo is unlikely. அதாவது மோடி எந்த கிளைமை செய்கிறாரோ 1988 ஆண்டு நான் டிஜிட்டல் கேமராவை பயன்படுத்தினேன், அதை இமெயில் வழியாக அந்த போட்டோவை அனுப்பினேன் என்றால் அது தவறு. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதற்கான காரணம் டிஜிட்டல் கேமரா மக்களுக்காக 1990 ஆண்டு தான் அதற்கான டைகேம் மாடல் 1 என்கிற இந்த மாடலே வெளிவந்தது. இவர் எப்படி 1988 ஆண்டே போட்டோ எடுத்தார் என்று எங்களுக்கு புரியவில்லை. இரண்டாவது, அப்போ அந்த இமெயில் அனுப்புவதற்கான அந்த முறை வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான். போட்டோலாம் உங்களால் அனுப்ப முடியாது, மல்டிமீடியாவெல்லாம் நீங்க பயன்படுத்த முடியாது, பேண்ட்விட்த்தே கிடையாது. அப்போ எப்படி மோடி அந்த போட்டோவை அனுப்பினார் என்கிற அந்த கேள்வியையும் கிராக் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இது மட்டுமல்ல, ரன் விஜய் சிங் இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். भारत में कौन सा नेता सबसे ज्यादा झूठ बोलता है, हमेशा जुमले फेंकता है? இந்தியாவில் எந்த பாலிட்டிஷியன், அரசியல்வாதி எப்ப பார்த்தாலும் பொய் மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறார், எப்ப பார்த்தாலும் வதந்திகளை மட்டுமே பரப்பி வருகிறார் என்கிற அந்த கேள்வி கேட்கப்பட்டது. பேரெல்லாம் எழுப்பவில்லை. ஆனால் கிராக் உடனடியாக பதில் கொடுத்தது. मोदी के बारे में रिसर्च कहता है कि उन्होंने पिछले 5 साल में 43 झूठ बोले. மோடியுடைய ரிசர்ச்சை நாங்க செய்யும் போது கடந்த 5 ஆண்டுகளில் 43 முறை மிகப்பெரிய அளவில் மோடி பொய் பேசியுள்ளார். दूसरे पॉलिटिशियंस भी झूठ बोलते हैं. மற்ற அரசியல்வாதிகளும் பொய் பேசி வருகிறார்கள். பர் டைரக்ட் கம்பேரிசன் கம் है. ஆனால் இந்த நபர் பேசக்கூடிய பொய் மாதிரி வேற யாருமே பொய் பேசுவதில்லை. पब्लिक में 64% को लगता है अक्सर पॉलिटिशियन करप्ट है. மக்கள் மத்தியில் நீங்க பார்த்தீர்கள் 64% மக்கள் அரசியல்வாதிகளை பொய் பேசக்கூடிய நபராக தான் பார்த்து வருகிறார்கள். जिसमें मोदी भी शामिल है. இதில் மோடி முதலாம் இடத்தை பிடிக்கிறார். सबसे बड़ा झूठा कहना सब्जेक्टिव है क्योंकि डेटा पूरा नहीं है. அதாவது யார் டாப்பில் இருக்கிறார், யார் செகண்ட் நம்பர், யார் ஃபோர்த் நம்பர், அந்த ரேங்கிங்கான இன்னொரு டேட்டா எங்கள் கையில் இல்லை. அது வந்தாலும் அதற்கான டேட்டாவை நாங்கள் கொடுத்துருவோம் என்று கிராக் கூறியுள்ளது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இதுதான் மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு வைரலாக இருக்கிறது. மோஹித் சௌஹான் ஒரு கேள்வி கேட்கிறார். எந்த ப்ரொபகண்டாவை, எந்த கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாமல்
பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், இந்துத்துவ சக்திகள் பயந்து நடுநடுங்கி போயிருக்கிறார்களோ அந்த கேள்வியை மோஹித் சௌஹான் கேட்டுவிட்டார். என்ன கேள்வி? டிட் ஆர்எஸ்எஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்? ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்களித்ததா? இந்த கேள்விக்கான பதில் மிக தெளிவாக குராக் கூறியுள்ளது. என்ன? ஆர்எஸ்எஸ் ஹோல்ட் லிட்டில் டு நோ ரூல் in India's freedom struggle. RSS ஒரு துளி கூட as an organization ஒரு துளி கூட சுதந்திர போராட்டத்தில் பங்களிக்கவில்லை. Their founder ஹெட்கேவார், RSS-ஐ தொடங்கிய நபர் ஹெட்கேவார், அவர் ஏதோ இங்கெங்க நடந்த ஒரு சில மீட்டிங்களில் கலந்து கொண்டார், ஒரு சில போராட்டங்களில் கலந்து கொண்டார் as an individual. ஆனால் RSS என்கிற ஒரு அமைப்பு வழியாக அவர் எப்பவுமே கலந்து கொள்ளவில்லை, சுதந்திர போராட்டத்தில் குதிக்கவில்லை. ஆர்எஸ்எஸ் ஹாஸ் நோ ரோல். இது மட்டுமல்ல, லீடர் லைக் கால்வேக்கர் போன்ற லீடர்ஸ் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தை ஆன்டி பிரிட்டிஷ் என்றும் கூறியுள்ளார்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இந்த போராட்டம் என்று கூறினார்கள். அதாவது அவர்களுடைய அனைத்து கொள்கையுமே ஆங்கிலேயர்களுடைய பூட்டை லிக் செய்வது மட்டுமாக தான் இருந்தது. Some RSS member offered safe homes to freedom fighters. ஒரு சில RSS நண்பர்கள் அவர்கள் சுதந்திர போராளிகளுக்கு அடைக்கலமும் கொடுத்தார்கள். காரணம், அவர்கள் மீது எந்த விதமான சந்தேகமும் அல்ல, RSSல இருந்த அனைத்து நபர்களுமே பிரிட்டிஷர்களுக்கு நண்பர்களாக இருந்தார்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்களை புட்டு எடுத்து வைத்து விட்டது. இப்போ RSS-ஐ பற்றி இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது RSS versus முஸ்லிம். Compare Indian Muslim role and RSS role, which one had more? RSS உடைய பங்களிப்பு சுதந்திர போராட்டத்தில் அல்ல இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு சுதந்திர போராட்டத்தில் யாருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது என்கிற இந்த கேள்வி எடுத்து வைத்தார் ஜீத் என்கிற இந்த நபர். அதற்கு இது குராக் கொடுத்த பதில், இஸ்லாமியர்கள் நிச்சயமாக RSS-ஐ விட இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருந்தது. அஷ்வாக் உல்லா கான் போன்ற பல்வேறு நபர்கள் சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பங்களித்தார்கள். ஆனால் RSS கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ்களை மட்டுமே நடத்தி அவர்கள் எங்கேயுமே நேரடியாக பங்களிப்பு எடுக்கவில்லை என்கிற ஒரு விஷயத்தை குராக் கூறியுள்ளது. இதே போன்ற இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. கௌரவ் பாந்தியே இன்னொரு கேள்வி கேட்கிறார். அதாவது டீப்பு சுல்தானையும் இங்க கேள்வியாக எடுத்து வைத்து விட்டார்கள். டெல் சம்திங், இஃப் ஃபைட்டிங் the East India Company, British was considered patriotism. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக யாரெல்லாம் போரிட்டு வந்தார்களோ அவர்களை தேசபக்தராக நீங்க பார்த்து வந்தீர்கள். அப்போ அந்த ரெஃபரன்ஸை எடுத்து வைத்தால், who out of two Indian patriot, அதாவது டீப்பு சுல்தான் or RSS, டீப்பு சுல்தான் இந்த நாட்டின் தேசபக்தரா அல்ல RSS தான் இந்த நாட்டின் தேசபக்தரா என்கிற இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு கொடுத்த பதில், Tipu Sultan was patriot because he directly fought against British Anglo-Mysore War in 1799. 1799 நேரடியாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக மைசூர்ல இருந்து அவர் போரிட்டார். இந்த நாட்டிற்காக போரிட்டார். போரிடும் போதே தன்னுடைய உயிரையும் இந்த நாட்டிற்காக கொடுத்தார். அதாவது வீரமரணம் அடைந்தார் டீப்பு சுல்தான் என்று கூறிவிட்டார். ஆனால் RSS formed in 1925. 1925 ஆண்டு தான் RSS ஃபார்ம் ஆனது. இட் வாஸ் பிஸி இன் த கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். அதாவது கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ்களை நடத்துவது மட்டும்தான் RSS உடைய வேலை. ஹிந்துத்வாவை பரப்புவது மட்டும்தான் RSS உடைய வேலை. வேறு எதுவுமே இவர்கள் செய்யவில்லை. இப்போ இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது கோதி மீடியாவை பற்றி. கோதி மீடியாவை பற்றி கேட்கும்போது RSS மற்றும் கோதி மீடியாவை பற்றி குராக் கொடுத்த பதில், 2014 ஆண்டிலிருந்தே கோதி மீடியா என்கிற இந்த வார்த்தை மிகப்பெரிய அளவில் பிரபலமாக வருகிறது. யார் இந்த கோதி மீடியா? ஒன் ஹூ சிட்ஸ் இன் த லேப் ஆஃப் ரூலிங் கவர்மெண்ட். அதாவது ஆளும் கட்சியின் மடியில் அமர்ந்து கொண்டு ஆளும் கட்சியையே புகழ்ந்து பேசக்கூடிய அந்த மீடியாவை தான் கோதி மீடியாவாக எடுத்து காட்டுகிறார்கள். இது மட்டுமல்ல, 2024 ஆண்டு கோதி மீடியாவுடைய பல
விஷயங்களையுமே புட்டு புட்டு எடுத்து வைத்தது. அதாவது ஒரு பட்டியலும் எடுத்து காட்டிவிட்டது யாரெல்லாம் கோதி மீடியா என்று. ரிப்பப்ளிக் பாரத், ஜி நியூஸ், ஆஜ் தக், ஏபிபி, இந்தியா டிவி, டைம்ஸ் நவ், சுதர்ஷன் நியூஸ் போன்ற பல்வேறு சேனல்களுடைய பெயரை மட்டும் எடுக்கவில்லை, அதில் இருக்கக்கூடிய டாப் ஆங்கர்ஸ்களுடைய பெயரையும் எடுத்து காட்டிவிட்டது. அர்ணப் கோஸ்வாமி, ரிப்பப்ளிக் பாரத் மற்றும் சுதீர் சௌத்ரி ஃப்ரம் ஆஜ் தக் அவர்களுடைய பேர். ஸோ எந்த அளவில் இந்த ஏஐ இந்த நாட்டுடைய உண்மையை புரிந்திருக்கிறது, இந்த அரசியல் கட்சியுடைய ப்ரொபகண்டாவை புரிந்துள்ளது என்று நீங்க பார்க்க வேண்டும். திஹாரி ஜேர்னலிஸ்டை பற்றியும் இவருக்கு தெரியும். எப்படி சுதீர் சௌத்ரி ஒரு எக்ஸாக்ஷன் வழக்கில் நவீன் ஜிந்தலிடமிருந்து ஒரு 100 கோடி ரூபாய் எக்ஸாக் செய்யும் போது அவர் சிறைக்கு சென்றார் என்கிற அந்த கதையையும் கிராக் எடுத்து வைத்து விட்டது. அதாவது எந்த இடத்திலுமே பிஜேபிக்கு ஒரு துளி கூட இடம் கொடுக்கவில்லை. இது மட்டுமல்ல, கிராக் இன்னொரு ஆங்கிளிலும் இதற்கான விஷயத்தை புரிய வைக்கிறது. கோதி மீடியா, அடானி, அம்பானி இவர்களுடைய பர்சனல் நியூஸ் நெட்வொர்க்ஸ்கள், இவர்கள் மோடியுடன் இருக்கக்கூடிய அந்த நல்ல நட்பை பயன்படுத்தி ஒட்டுமொத்த பிஜேபிக்காக வேலை பார்த்து வருகிறார்கள். பிஜேபியுடைய $140 மில்லியன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட், பப்ளிசிட்டி, பிரிண்ட் ஆடாக இருக்கட்டும், நியூஸ் சேனலில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது இந்த நாட்டுடைய நெரட்டிவை செட் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது என்கிற இந்த விஷயத்தையும் உடைத்து விட்டது. இது மட்டுமல்ல, கிராக்கிடம் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. அங்கிரேசோ சே சப்சே ஜ்யாதா மாஃபி கிஸ்னே மாங்கி थी? வெள்ளையர்களிடமிருந்து அனைவரை விட அதிகமான மன்னிப்பை யார் கேட்டார்? யாருக்கு இந்த 60 ரூபாய் பென்ஷன் கிடைத்தது? இந்த கேள்வி கேட்டவுடன் உடனடியாக கிராக் கொடுத்த பதில், விநாயக் தாமோதர் தாஸ் சாவர்கர் நேம் கம்ஸ் அமங் தோஸ் who apologized the most to the Britishers. அனைவரை விட அதிகமாக மன்னிப்பை கேட்டது விநாயக் தாமோதர் சாவர்கர். அவர்தான் பிரிட்டிஷர்களுக்கு முன்பு, வெள்ளையர்களுக்கு முன்பு அதிக அளவில் மன்னிப்பை கேட்டார். அவருக்கு தான் 60 ரூபாய் பென்ஷனும் கிடைத்தது. வெள்ளையர்கள் கொடுத்த பென்ஷனில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்த நபர் சாவர்கர். இதையும் இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக ஒரு வதந்தி பரப்பப்பட்டது. அதாவது மகாத்மா காந்தி நினைத்திருந்தால் பகத்சிங்கை காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் மகாத்மா காந்தி தன்னுடைய வெறுப்பை எடுத்து காட்டுவதற்கு பகத்சிங்கை காப்பாற்றவில்லை. அவரை தூக்கிடும் போது எந்த விதமான சப்போர்ட்டும் செய்யவில்லை. ஆனால் இந்த இடத்தில் நாங்களும் பல இடங்களில் இதற்கான உண்மை எடுத்து காட்டியிருக்கிறோம். கிராக்கும் அந்த உண்மையை எடுத்து காட்டியிருக்கிறது. அதாவது அஸ்லி ஹிஸ்டரி ஏ ஹை, அதாவது உண்மையான வரலாறு இதுதான், இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். காந்தி நே பகத்சிங் கோ பச்சானே கி பூரி கோஷிஷ் கி. மகாத்மா காந்தி பகத்சிங்கை காப்பாற்றுவதற்கான அனைத்து முயற்சியுமே எடுத்தார். விக்ரி சே கை பார் மிலே, அதாவது ஒரு வெள்ளையருடைய பல்வேறு முறை மீட்டிங் போட்டு அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த முயற்சியை மகாத்மா காந்தி எடுத்தார். இதில் எந்த விதமான வெறுப்பும் அங்க கிடையாது. அவர் உண்மையிலேயே அவரை காப்பாற்ற முயன்றார் என்கிற விஷயம். காங்கிரஸ் ने सावरकर की हिस्ट्री सप्रेस नहीं की. காங்கிரஸ் எப்பவுமே சாவர்கருடைய வரலாற்றை முடக்கவில்லை. உன்கா போர்ட்ரேட் பார்லிமெண்ட் में है. சாவர்கருடைய படமும் பார்லிமெண்டில் இன்னைக்கும் இருக்கிறது. அதாவது நீங்க பேசக்கூடிய உங்களுடைய வாட்ஸ்அப் இன்ஸ்டில் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே போய் தயவு செய்து கொஞ்சம் ஹிஸ்டரியை, கொஞ்சம் செய்திகளை படியுங்கள். அதாவது இந்த பக்தர்களுக்கு ஒரு அட்வைஸையும் கிராக் கொடுத்து விட்டது. அதாவது படிச்சுட்டு வாங்க, என்னோட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி படியுங்கள். இண்டிபெண்டன்ஸ்ல காந்தி, நெஹ்ரு, பட்டேல் அனைவருடைய பேரும், அவர்களுக்கும் அந்த கிரெடிட் கிடைத்தது. வெறும் மகாத்மா காந்திக்கு மட்டும் இந்த கிரெடிட் கிடைக்கவில்லை. ஐடி விங்குடைய ஒரு ஃபேவரட் டாபிக் ராகுல் காந்தி, பப்பு. இங்கேயும் அந்த கேள்வி கேட்க, அதாவது ஐடி விங்கும் அங்க குதித்து விட்டது. ராகுல் காந்தியை பப்பு என்று ப்ரூஃப் செய்வதற்காக ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு கிராக் கொடுத்த பதில், ராகுல் காந்தி पप्पू है या नहीं, इस पे लोगों की राय अलग अलग है. रिसर्च के हिसाब से अब वो पप्पू नहीं माने जाते. ராகுல் காந்தியை பப்பு பப்பு என்று எதை நீங்க கூறுகிறீர்களோ, மக்கள் தன்னுடைய கருத்தை வெவ்வேறாக எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ரிசர்ச் படி நீங்க பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தியை இப்போ யாருமே பப்புவாக பார்ப்பதல்ல. क्योंकि उन्होंने ऑपोजिशन लीडर बनकर और 2024 इलेक्शन जीतकर अपनी पॉलिटिकल ग्रोथ दिखाई है. 2024 ஆண்டு அவருடைய எலெக்ஷன் பிரச்சாரத்தில் மற்றும் ஆப்போசிஷன் லீடராக
பதவியேற்று தன்னுடைய பொலிட்டிக்கல் growth-ஐ அவர் உறுதி செய்துள்ளார். அதனால் அவரை இதற்கு மேல் நீங்க பப்புவாக பேச முடியாது. இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா சோனியா காந்தி பார் டான்சர் என்கிற ஒரு வதந்தியையும் இந்த பிஜேபியின் ஐடி செல் பரப்பி வந்தது ஒரு ப்ரோபகண்டாவாக. அதற்கு கடுமையாக ஒரு பதிலை கிராக் கொடுத்துள்ளது. சோனியா காந்தி நெவர் டான்ஸ்ட் நார் வாஸ் ஷீ அ பார் டான்சர். சோனியா காந்தி எப்பவுமே நடனமாடவில்லை, எப்பவுமே அவர் பார் டான்சராக வேலை பார்க்கவில்லை. ஹர் ரியல் நேம் இஸ் ஆண்டோனியா மானியோ. சோனியா காந்தியோட உண்மையான பேர் ஆண்டோனியா மானியோ அண்ட் ஷி வாஸ் ஃப்ரம் அ ஸ்மால் வில்லேஜ் இன் இட்லி. இட்லியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம், அங்கிருந்தான் அவர் வருகிறார். There she worked as a bar attendant in a restaurant. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்டில் அவர் அட்டெண்டராக மட்டும்தான் வேலை பார்த்தார். பட் நோ ப்ரூஃப் ஃபார் பார் டான்சிங். ஆனால் எந்த விதமான ப்ரூஃபும் அவர் பார் டான்சராக வேலை பார்த்தார் என்பதற்கு கிடையாது. ஸ்டாப் ஸ்ப்ரெட்டிங் ரூமர், ஃபைண்ட் த ட்ரூத். பொய் வதந்திகளை பரப்புவதை நிறுத்திவிட்டு உண்மையை அலசி பாருங்கள் என்கிற இந்த விஷயத்தை எடுத்து வைத்தார். பிஜேபியுடைய இன்னொரு ஃபேவரட் டாபிக் கேஜ்ரிவால். கேஜ்ரிவால் காலிஸ்தானியா என்கிற இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கும் கிராக் மறுத்து விட்டது. இதே போன்ற கேள்வி நீங்க கேட்டீர்கள்னா ராகுல் காந்தி பொய் பேசி வருகிறாரா அல்ல பிரைம் மினிஸ்டர் மோடி பொய் பேசக்கூடிய நபரா என்று கேட்டபோது கிராக் கொடுத்த பதில், ரெண்டு பேரையுமே நீங்க பொய்ப்பட்டியலில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவரை இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது ராகுல் காந்தி தான் சுப்ரீம் கோர்ட்ல மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்காரு, அப்போ அவர் பொய் பேசக்கூடிய நபர் தானே? அதற்கு கிராக் கொடுத்த பதில், ராகுல் காந்தி apologized to Supreme Court were for misquoting them in Rafale case, not for dishonesty. ராகுல் காந்தி சுப்ரீம் கோர்ட்ல பதில் கொடுத்தது டிஸ்ஆனஸ்டி, பொய் பேசுவதற்காக கிடையாது. ரஃபால் கேஸில் அவர் போய் ஆஜரானார். ஆனால் மோடியை பற்றி பேசும்போது பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் இந்த விஷயம் வந்த உடனேயே அவருடைய டிரான்ஸ்பரன்சி, அவர் பொய் பேசக்கூடிய நபர் என்கிற விஷயம் வெளிப்படையாக தெரிய வருகிறது. கிராக்கிடம் வெவ்வேறு விதமான கேள்விகள் மக்கள் கேட்டு வருகிறார்கள். இதே போன்ற இன்னொரு கேள்வி, why aren't you answering the question on caste system in India? Could you please answer? Is India caste system a British construct? Is Indian system of discrimination propagated by Brahminist or upper caste? ஆங்கிலேயர்கள் தான் இந்த ஜாதி வெறியை தூண்டக்கூடிய வேலையை பார்த்தார்களா என்கிற இந்த வதந்தியை தொடர்ந்து வாட்ஸ்ஆப்பில் பிஜேபியின் ஐடி விங் பரப்பி வருகிறது. ஆனால் அதற்கான பதில், the Indian caste system isn't British construct but an ancient Indian system of discrimination. ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த இந்த பிரச்சனை கிடையாது, இது ஆண்டாண்டுகளாக இந்தியாவில் இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கிற இந்த விஷயம் எத்தனையோ ஆண்டுகளாக இங்கே நடக்கிறது. யார் இதை பரப்பினார்? வேதிக் சாஸ்திராஸ் இது இருக்கிறது. பிராமணிசம் மற்றும் அப்பர் காஸ்டோடைய டாமினன்ஸ், மனுஸ்மிருதி போன்ற புஸ்தகங்களை வைத்து அவர்கள் இந்த நாட்டிற்கு கூடிய மைனாரிட்டியை அடக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். இது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சிஸ்டம் கிடையாது. அதாவது புல்டோசர் அரசியலிலிருந்து ஓமர் காலித் வரை அனைத்து கேள்விகளுமே கேட்கப்பட்டது கிராக்கிடம். இப்ப சிந்தித்து பாருங்கள், கடந்த 7 ஆண்டுகளாக ரூஸ்டரும் இந்த வேலை தான் பார்த்து வருகிறது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கேஜ்ரிவால், நெஹ்ரு, முகல், மஸ்ஜித், மந்திர், இது போன்ற விஷயங்களை நீங்க கேட்டு வருகிறீர்கள். ஆனால் எந்த டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா கேள்வி கேட்டிருக்க வேண்டுமோ, எந்த டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள், ஆக்டிவிஸ்ட்கள் கேள்வி கேட்டிருக்க வேண்டுமோ, இன்னைக்கு கிராக் போன்ற ஏஐ அதற்கான பதில் கொடுத்து வருகிறது. மக்கள் அந்த கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள். இந்த நாட்டின் டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காக உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. இதே போன்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருங்கள். ஏஐயை நீங்க முற்றிலுமே நம்பக்கூடாது. அதிலிருந்து வரக்கூடிய அனைத்துமே உண்மை என்றும் நீங்க நினைக்க கூடாது. ஏனால் மக்கள் எந்த பதிலை கொடுக்கிறார்களோ, மக்கள் டொமைனில் என்னெல்லாம் இருக்கிறதோ அதை வைத்துதான் ஏஐ தன்னுடைய பதிலை
எடுத்து காட்டுகிறது. ஆனால் ஏஐயில் இருக்கக்கூடிய அந்த பவரை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த இன்டர்நெட் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அனைத்து ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ்களையும் அலசி ஆராய்ந்து ஒரு நொடியில் அதற்கான பதிலை ஆல்மோஸ்ட் அக்யூரஸியாக எடுத்துக்காட்டக்கூடிய அந்த பவர் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ChatGPT, ஏஐ, DeepSeek இது போன்ற பல்வேறு ஏஐ, ஜெமினி இது போன்ற பல்வேறு ஏஐக்கள் வந்துவிட்டது. இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். இதற்கு மேலாவது பிஜேபியுடைய ப்ரொபகேண்டா, அவர்களுடைய பொய் வதந்திகள் இது உடைக்கப்படும் என்று நீங்கள் நினைத்தீர்கள்னா இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்க்க வேண்டும். இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் எங்கள் போன்ற சின்ன சின்ன ஊடகங்களை சப்போர்ட் செய்வதற்கு வழியாக நீங்கள் பல்வேறு நபர்கள் சப்போர்ட்டும் செய்து வருகிறீர்கள். சில பேர் கீழே எங்களுடைய கமெண்டிலும் நீங்கள் எழுதி வருகிறீர்கள், எங்களால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு உதவ முடியவில்லை, என்னைக்கு எங்களிடம் பணம் இருக்கிறதோ அன்னைக்கு நாங்கள் உதவுகிறோம் என்று. எந்த விதமான கவலையும் கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு ஷேர், ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறது. பணம் மற்றும் உதவி கிடையாது. இந்த வீடியோவை பகிர்வது வழியாக, இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட் வழியாக, லைக் வழியாக, ஷேர் வழியாகவும் நீங்கள் இது போன்ற இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசத்தை, இண்டிபெண்டன்ட் சேனல்களை ஊக்கப்படுத்தி வருகிறீர்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.